ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இப்போ வரக்கூடிய கார்த்திகைக்கான ரெசிபி அப்பம் பண்ண போறோம். இந்த தடவை வந்து ரவை வெல்லம் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியா பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு அப்பம் ரெசிபி இருக்கு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுவும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபி. வாங்க பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. உள்ள எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்களேன் எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. ரவா அப்பம் பண்றதுக்கு ரவா நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ற அந்த ரவா தான், ஆனால் அது கொஞ்சம் ஃபைன் ரவாவா நம்ம எடுத்துக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு ஃபைனா இருக்கு அப்படின்னு. இதை ஒருவேளை நம்ம கிட்ட இந்த பெரிய ரவா தான் இருக்கு அப்படின்னா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அப்படிதான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது 1 கப்பு. இந்த 1 கப்பு ரவாவுக்கு 1 கப்பு வெல்லம். இதை விட 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க இது லெவலா இருக்கு, இது வந்து கொஞ்சம் கூட இருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த 1 கப்பு வெல்லம் இருக்கு இல்லையா, இதை வந்து 1/2 கப்பு வெது வெதுப்பான தண்ணியில கரைச்சிக்கணும். ஏன்னா மண் ஏதாவது இருந்தா கூட நமக்கு அடியில தங்கிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் இது மாதிரி கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வடிகட்டி வச்சு இந்த வெல்லத்தை கரைச்சிருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். ஏதாவது இதில் மண் இருந்தாலும் நமக்கு இதில் தங்கிடும். இந்த 1 கப்பு ரவாவை இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா அப்படி ஒரு ஸ்பூனு இல்லை கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடணும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி திறந்து பார்த்துடலாம். ரவா நல்லா ஊறி இருக்கு. இந்த கரைச்சி வச்ச ரவா வெள்ளை தண்ணியை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜார் போட்டுக்கணும். ரவா எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, அதே கப்பில் தேங்காய் துருவல். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக. இந்த சைஸில் இருக்கிற ஒரு 1.5 வாழைப்பழம், இது கொஞ்சம் இப்படி பீசஸாக கட் பண்ணி இதையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே அரைக்கணும். ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, இப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு. மாதிரி சட்னி கரண்டியால எடுத்து இப்படி விடணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டணும், அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க தானா மேலே எழும்பி வந்தாச்சு இல்லையா, இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அடுத்தது பண்ணிடுவோம். இதுதான் சின்ன குழிக்கரண்டி எடுத்துட்டு அப்படியே மாவை எடுத்து ஒரே இடத்துல அப்படியே விட வேண்டியதான். மேலே எழும்பி வந்தாச்சு பார்த்தீங்களா, இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக அப்பம் பண்ணி முடிச்சிட்டோம். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 2 விஷயம் மட்டும், எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாக ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது மேலே ஃப்ளோட் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் இப்படியே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான அப்பம் பண்ணிட முடியும். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.